தகுதி வழக்கு. தகுதி வழக்கை பற்றி பார்க்கலாம். இயல்பு வழக்கத்தை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ தகுதி வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருளை குறிக்கும் சொல் மக்கள் பேசுவதற்கு தகுதியாக இருக்கணும். அப்படி தகுதி இல்லை அப்படின்னா அச்சொல்லை நீக்கிடுவாங்க. அச்சொல்லை நீக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் வேற ஒரு சொல்லை பயன்படுத்தி பேசுவாங்க. அதுதான் தகுதி வழக்கு அப்படின்னு பேர். இதுவும் 3 வகையில் வரும். ஒன்று இடக்கர் அடக்கல். இடக்கர் அடக்கல் அப்படின்னு பேர். இடக்கர் அடக்கல் தான் இடக்கரக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இடக்கர் அடக்கல். இன்னொன்று மங்கலம். இன்னொன்று குழுவுக்குறி அப்படின்னு 3 வகையாக பிரியும் தகுதி வழக்கம். இயல்பு வழக்கம் இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மறுவுச்சொல் அப்படிங்கிறது 3 வகையாக பிரியுது. தகுதி வழக்கங்கிறது தகுதி இல்லாத சொற்களை மக்கள் நீக்கிவிட்டு அதற்கான வேறொரு சொல்லை பயன்படுத்தி தகுதி உள்ள ஒரு சொற்களாக மாற்றிடுவாங்க. அதுக்கு முதல்ல இடக்கர் அடக்கல்னு என்ன அப்படின்னா, அதாவது இடக்கர் அப்படின்னா இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். இடக்கர்னா ஒரு சான்றோர்களுக்கு முன் பேச முடியாத சொல். அடக்கல் அதை அடக்கிடுவாங்க. இடக்கர் அடக்கல் அப்படின்னா, இப்போது ஒரு பெரியவர்களிடம் சான்றோரிடம் பேசக்கூடாத சொற்களை மறைச்சி பேசுவது, அதான் இடக்கர் அடக்கல் அப்படின்னு பேர். இப்போ உதாரணமாக நம்ம அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன, கால் கழுவி வந்தான். கால் கழுவி வந்தான் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். இப்போ கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது கிராமத்தில் மலம் கழுவி வந்தான் என்ற பொருளை தான் கொடுக்கும். மலம் கழுவி வந்தான் என்பது மலம் என்கிற வார்த்தையை மக்கள் ஒரு தகுதியாக வைத்து கொள்ளவில்லை. அது தகுதி இல்லாத சொற்களாக நினைத்து அதை அடக்குறாங்க. அதை இடக்கர் அடக்கல். கால் கழுவி வந்தான் அப்படின்னு நம்ம சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, மலம் கழுவி வந்து விட்டான், மலத்தை கழுவி வந்தான் அப்படின்னு புரிஞ்சுவாங்க. அப்போது இடக்கர் அடக்கல் அப்படின்னா சான்றோர்கள் முன் கூறத்தகாத சொற்களை அடக்கி வேறு ஒரு சொல்லால் பேசுவது, அது இடக்கர் அடக்கல் அப்படின்னு பேர். அடுத்து மங்கலம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நம்ம ஒருத்தர் சாவறாரு, செத்து போகிறவரை நம்ம செத்து போகிறவன்னு சொல்கிறதில்ல, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறதில்ல. அதுக்கு என்ன சொல்கிறோம், அது இறைவனடி சேர்ந்தார், அதுதான் மங்கலம். மங்கலமாக சொல்கிறது இறைவனடி சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார், சிவலோகபதி அடைந்தார் இல்லையா, அது இயற்கை எய்துவிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சுடுகாடை கூட நம்ம நம்ம நன்காடு அப்படின்னு கூட மங்களமாக சொல்கிறோம். இதுதான் மங்களம். அமங்கலமான உள்ள சொற்களை மங்களமாக மாற்றக்கூடியது ஒரு தகுதி வழக்கு தான். இப்போது நம்ம ஒரு கடையில் போய் உளுந்து இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, உளுந்து இல்லைன்னு சொன்னாலும் கூட அந்த கடைக்காரு உளுந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார், பயிர் இருக்கும்பார். சர்க்கரை இல்லைன்னு சொல்ல மாட்டார், சீனி இருக்கும்பார். வெந்தயம் இல்லைன்னு சொல்ல மாட்டார், கருவேப்பிலை இருக்கும்பார். இதுதான் மங்களம் அப்படின்னு சொல்கிறது. மங்களம் என்பது அமங்கலமான வார்த்தைகளை மங்களமான வார்த்தைகளாக மாற்றக்கூடிய ஒன்று தான் மங்களம். இது ஒரு தகுதி வழக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து குழுவுக்குறி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குழுவினர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரகசியமாக வார்த்தைகளை வைத்து பேசுவது, அதுதான் குழுவுக்குறி அப்படின்னு பேர். சிலவற்றை நம்ம சரியாக தெரியாது,
அதாவது இப்போ உதாரணமாக இப்போ வெள்ளையப்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. வெள்ளையப்பன். சரியா எழுதலை. வெள்ளை வெள்ளையப்பன் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. எதுக்கு தெரியுங்களா? பணத்துக்கு. பணத்தை பணம்னு சொல்லாமல் ஒரு சில குழு, ஒரு சில மனிதர்கள் அவர்களுக்குள் பேசி கொள்ளும்போது வெள்ளையப்பன் அப்படின்னு பணத்தை சொல்லுவாங்க. அதே போல் கைத்தாங்கல்ங்கிற வார்த்தை கூட பயன்படுத்துகிறாங்க. இப்போ கைத்தாங்கலாக அடைச்சி கொண்டான் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. கைத்தாங்கல் அப்படின்னாவே அது ஒரு குழுக்குறி தான். அதாவது ஒருவனுடைய செலவில் இன்னொருத்தன் அணிவிப்பது. செலவு பண்ணுறது ஒருத்தன், அதை அணிவிக்கிறது இன்னொருத்தன். அதுக்கு கைத்தாங்கல் அப்படின்னு பேர். அப்போது ஒரு கூட்டத்தார் மற்றவருக்கு தெரியாமல் தங்களுக்கு தெரியும் வகையில் வழங்கி கொள்ளும் சொல்லு தான் குழுவுக்குறி அப்படின்னு பேர். அப்போ துணிக்கடைகளில் துணிகளுடைய அடக்க விலைகளை நமக்கு மட்டும் தெரிய வண்ணம் எழுத்துக்களாக குறித்து வைப்பாங்க இல்லையா? அது இந்த இன்னுன்னு சொல்லுவாங்க, மானுலாம் குறிச்சிருப்பாங்க. இன் அப்படின்னா 10 ரூபா. அதாவது ஜவுளி கடையில் இன் அப்படின்னா 10 ரூபாய். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரூபாய் இன்னுன்னா 10 ரூபாய். அதே போல் ம அப்படின்னா அதை 1/4 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த 1/4 ரூபாய்க்கு மா அப்படின்னு அவங்க குறிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் குழுவுக்குறி. அந்த அந்த செயல்பாடை செய்யக்கூடிய அந்த கூட்டத்துக்கு மட்டும் அல்லது அந்த குழுவுக்கு மட்டும் அது தெரியும். அப்போது இதுதான் குழுவுக்குறி அப்படிங்கிறது. இப்போ பணத்தை வெள்ளையப்பன்னு சொல்கிறதுனா எல்லாருக்கும் சொல்ல மாட்டதில்லை. அந்த வியாபாரம் இருக்கக்கூடிய அல்லது ஆடு மாடுகளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களை வெள்ளையப்பன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கைத்தாங்கல்னா என்ன அர்த்தம்? நான் செலவு பண்ண அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த கைத்தாங்கல்ங்கிற வார்த்தையை மதுரையில் எல்லாம் இப்போ இப்பயும் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் நம்மளுடைய துணி கடைகளில் எண் அப்படிங்கிறத 10 ரூபாயினும் எம்முங்கிறது 1/4 ரூபாயெல்லாம் குழுவுக்குரியது. அந்த குழுவுக்கு மட்டும் தெரியக்கூடிய வார்த்தைகளாக பயன்படுத்துவாங்க. அதுதான் தகுதி வழக்கு. இப்போ தகுதி வழக்கு அப்படின்னா தகுதி அறிந்து சில வார்த்தைகள் பேசாமல் அதற்கு தகுந்தாற் போல் வேறு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவது. இது இடக்கர அடக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு பேர். மங்களம் என்பது என்ன? அமங்கலமான வார்த்தைகளை வெளியில் பயன்படுத்தாமல் அதுக்கு பதிலாக மங்களமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.